வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடியது. இப்போ தான் நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதன் மூலம் நிறைய பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு நம்ம தேர்ச்சி பெற்றாயிற்று, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து என்ன செய்யும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு வரும். அதனால் அந்த தேர்வு வந்ததுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஒரு 2-3 முறைக்கு அப்புறமா தேர்வு வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம தேர்ச்சி அடைய முடியும். அப்படி பார்த்தோன்னா, நம்ம முதல்ல இப்போ இருந்தே என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பாடப்பகுதி என்ன அப்படிங்கிறத சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதற்கான வழிமுறைகள் என்ன, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுசா விமலானந்தம் ஐயா அவர்களுடைய புத்தகம் தான். இப்போ இதில் உங்களுக்கு மதுசா விமலானந்தம் ஐயா அவருடைய புத்தகத்திலேருந்து தேர்வுகள், இலவச தேர்வுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வினாக்கள், அந்த தேர்வுகள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த பயிற்சியில் இணைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் ஒன்று குறிப்பாக வச்சுக்கோங்க, தேர்வுக்கு அப்புறமா நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினச்சா நம்முடைய வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதனால் இப்போ ஒவ்வொரு காணொளியும் நாம் பார்க்கும் பொழுது குறிப்புகள் எடுத்து வைத்து படியுங்கள். உங்கள் கையில் என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலில் இது சார்ந்த செய்திகளை சேர்த்து கூடுதலாக எழுதி வைத்து கொண்டு படிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போது ஏலாதியினுடைய ஆசிரியர் கனிமேதாவியார், காலம் 5ஆம் நூற்றாண்டு, பாவகை வெண்பா. 80 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6 மருந்துகளினுடைய கலவை உடல் நோயை தீர்க்கும் மருந்து. அதுபோல இந்த பாடலில் இருக்கக்கூடிய 6 கருத்துக்கள் உள்ள நோயை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அறியாமை நோயை, நீதி கருத்துக்களை போதித்து அறியாமை நோயை போக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இதற்கு ஏலம் முதலாக அப்படின்னு ஏலம் ஆதி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் இந்த மருந்து பொருட்களினுடைய அளவு குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏலம் 1 பங்கு, இலவங்கம் 2 பங்கு, சிறுநாவற்பூவை தக்கோலம் அப்படின்னும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது 3 பங்கு, மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு. இந்த அடிப்படையில் அந்த மருந்து பொருளினுடைய சேர்க்கையானது இருக்கிறது. கனிமேதாவியார் இவர் ஏற்கனவே திணை மாலை 150 பாடியவர். வடமொழி புலமை மிக்கவராக இருக்கிறார். சமணராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அறம்பொருள், இன்பம், வீடு, வாழ்க்கை நெறியை விளக்கக்கூடிய நூல் இது. இது கூறக்கூடிய கருத்துக்கள்னு பார்த்தோன்னா, உயிர் கொலை செய்தல் கூடாது, உயிர் கொலைக்கு உடன்படவும் கூடாது, கொன்ற உயிரின் ஊனை உண்ணக்கூடாது, பொய், கல், திருட்டு இது போன்ற நோய் இதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது, பிறன்மனை விளையாமை, கடுஞ்சொல் பேசாமை, அடுத்தவருக்கு உதவுதல், பகுத்துண்டு வாழ்தல், இதெல்லாம் இதனுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. உள்ளத்து பிணியை அகற்றும் மாமருந்து அப்படின்னு ஏலாதி நூலை சொல்லலாம். இந்த ஏலாதியில் மகடுவும் முன்னிலையில் அமைந்த பாடல்கள் 13 பாடல்கள் இருக்கிறது. அறவுரை கூறும் நீதி நூல்களில் ஏலாதி கருத்து கருவூலம்னு சொல்லலாம், ஞான புதையல், சிந்தனை செல்வம், செந்தமிழ் மொழியின் பொன்மொழி தொகுப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இல்லற நூல் ஏற்ற துறவர நூல் ஏயும் மகள், அணிமேதையாய் நல்ல வீட்டு நெறியும் கனிமேதை செய்தான் கலந்து அப்படின்னு சொல்லி இந்த பாடல் என்ன ஒரு பழம்பாடல் நமக்கு கூறுகிறது. அணிமேதையாய் அப்படின்னு விழிவேற்றுமையில் அமைந்தது. மேதாவியரை குறித்து சொன்னது. அருநால்வராய் புகழ் சேவடி ஆற்ற மறைபுரிந்து வாழும் மேல் மண் ஒழிந்து விண்ணோர்க்கு இறைபுரிந்து வாழ்தல் இயல்பு அப்படின்னும் இந்த நூல் சொல்கிறது. அந்த அருநால்வர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 50 குழுவில் இருக்கக்கூடிய 5 பேர். அடுத்து 24, அதை தான் அருநால்வர்னு சொல்லுது. அந்த 24 பேர் யாரெல்லாம்னா, 50 குழுவில் உள்ளவர்கள், என் பேராயம் 8 பேர், அந்த 8 குழு அதில் உள்ளவங்க. அடுத்து மீண்டு 5 வகை சுற்றம், 6 அங்கம். அடுத்து பெருநால்வர். இதில் யார் அப்படின்னா,
ஐம்பெருங்குழு அமைச்சர், ஆசான், படைத்தலைவன், தூதர், ஒற்றர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எண்பேராயம், கர்மாதிகாரர், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், சேனை தலைவர், யானை வீரர், குதிரை வீரர், கரணத்தியலவர். ஐவகை சுற்றம் பழமை பாராட்டுபவர், அன்புடையோர், வெறுப்பில்லார், கொடுத்துதவுவோர், இன்சொல்லுடையார் இவங்கெல்லாம் ஐவகை சுற்றத்தில் உள்ள வராங்க. அடுத்து ஆரங்கம், படைவரிசை, குடிமக்கள், சொல்வளம், நல்ல அமைச்சர், நண்பர், பாதுகாப்பு இதெல்லாம் சொல்லப்படுது. பெருநாள்வர் தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் இது 4. சென்ற புகழ், செல்வம், மீ, குற்றம், சேவகம் இதுதான். இப்படி தொடங்குகிறது இந்த நூல். இந்த நூலினுடைய முதல் பாடல் இதுதான். அடுத்து இதில் பிள்ளைகளின் வகைகளை குறித்து பாடல் 30-31 கூறப்பட்டிருக்கிறது. அன்புடையார் செயல்கள், அன்புடையாரின் செயல்கள் குறித்தும் இதில் கூறப்பட்டிருக்கிறது. மன்னர்களுக்குரிய மாண்பு, வீடு பேறு பற்றி 7 பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உணவு கொடுப்பதே உயர்வான அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா ஏலாதி. நல்லொழுக்கம் சான்றவர், விண்ணவரினும் சிறந்து, மண்ணுலகில் மன்னராய் சிறந்தொழிர்வர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காலன் பொல்லாதவன் ஆதலின், வீடு பேச்சினை விரைந்து பெறுக அப்படின்னு இந்த ஏலாதி நூல் குறிப்பிடுகிறது. பண்டிதராய் வாழ்பவர்கள் ஆதரவற்ற ஏழைகளுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுப்பார்களாம். பண்டிதராய் வாழணும் அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு உண்ண உணவும், உடுக்க உடை, இருக்க இடம் கொடுப்பவர்கள் பண்டிதர் அப்படின்னு ஏலாதி நூல் குறிப்பிடுகிறது. பெண்ணின் பற்களை மயிலிறகின் அடிப்பாகத்திற்கு ஓமை கூறக்கூடிய நூல் எதுனா ஏலாதி. அதுக்கப்புறம் நல்லவர் தீயவர் இருவருமே அழிவர், இது புரியாத புதிர் அப்படின்னு ஏலாதி சொல்கிறது. நாடக மேடையில் நடிக்கும் நடிகர் ஏற்கும் பாத்திரங்கள் போல ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு வேடம் அப்படிங்கிற கருத்தில் பாடல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அறிவற்ற மூடர் வாயிலிருந்து வருபவை 4 என்னலானா பொய், கோல், கொடுஞ்சொல், வீண் வார்த்தை. பெண் ஆசையை கொடிய தீ அப்படின்னு சொல்கிறார். மக்கள் வகை பற்றி கூறுகிறது. அதை தான் தௌரதன், கேத்ரசன், கணீனன், கூடன், கிரிதன், பௌனர்பன் இதெல்லாம். ஔரதன்னா கணவனுக்கு பிறந்த மகன், கேத்ரசன்னா வேறு ஒருவனுக்கு பிறந்தவன், காணினன்னா கன்னி பெற்றவன், கூடன்னா களவில் பிறந்தவன், கிரிதன் விலைக்கு வாங்கியவன், பௌனற்பவன்னா விதவை மறுமணம் செய்து பெற்றது. இதெல்லாம் வடமொழி வழக்கில் உள்ளது. அதுக்கப்புறம் நினைத்ததை சிறப்புடைய தத்தன், சகோடன், கிருத்திரமன் மகன், மகள், அபிவித்தன், பொய்மையில்லாத மகன் உபகிருதன். முன்பாடலில் விடுபட்டதை அடுத்ததில் என்ன செய்கிறாங்க, நினைத்ததை சிறப்புடைய வகையில் செய்யக்கூடியவன் தத்தனோ சகோடனும், கிருத்திரமன் மகன், மகள் இந்த மாதிரியான அந்த இதில் விடுபட்ட மக்கள் வகையில் அடுத்த பாடலில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகளிரினுடைய இதழுக்கு ஓமை கூறும் பழம் கொவ்வை பழம். அழுதாலும் தொழுதாலும் வரவேற்றாலும் போக மாட்டான் அப்படின்னு யார யமதூதனை சொல்கிறார். அதோட தவம் 2 வகை அப்படின்னு சொல்லுது. அதாவது பயன் கருதி செய்யும் தவம், பற்றற்று தவத்தையே பற்றுவது. அதே மாதிரி நல்கதி, நற்கதி அப்படின்னு 4 பிறவிகளை சொல்லுது. தேவர், நரகர், மனிதர், அதுக்கப்புறம் விலங்கு. அந்த 3வது பிறவி, 5வது பிறவி, 7வது பிறவியில் சித்தி கிடைக்கும். தொண்டு இரும் துன்பம் தொடரும் பிறப்பினால். இதில் தொண்டு அப்படிங்கிறது 9 அப்படின்னு சொல்லப்படுகிறது. கல்வி இன்மையால் ஏற்படும் பிறப்பு தரக்கூடியது என்னதுலானா உயிருடையன, உயிரற்றன, புண்ணியம், பாவம், முற்று, செறிப்பு, கட்டு, முதிர்வு, வீடு. இந்த 9 அந்த இரும் துன்பம் தொடரும் பிறப்பினால், கல்வி இல்லாததுனால வரக்கூடிய அந்த 9 என்ன அப்படிங்கிறது தான் இது. உயிருடையன, உயிரற்றன, புண்ணியம், பாவம், முற்று, செறிப்பு, கட்டு, முதிர்வு, வீடு அப்படின்னு. இதில் வடச்சொல் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, சுவடி, கணக்கு, இலக்கணம் இதெல்லாம் என்ன செய்து கொடுக்கறது. இதெல்லாம் கொடுத்தவர் பெருவாழ்வு வாழ்கின்றார். அதாவது ஆசிரியர்கள் சொல்லலாம் சிறப்புடையவர்களாக வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குற்றம் இழைத்த உயிர்கள் விழும் தீக்குழிகள் 7 அப்படின்னு சொல்லுதாங்க. உடம்பினுடைய தொழில் 6: பிறத்தல், தவழ்தல்,
நிற்றல், வாழ்தல், படுத்தல், ஆடுதல் இப்படிங்கிற தொழில்கள் இருக்கிறது. அடுத்து பிறப்பால் அறியப்படாத துன்பங்கள் 9 அப்படின்னு குறிப்பிடக்கூடியதும் இந்த நூல் தான். இடைவனப்பும் தோல்வனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் அப்படிங்கிற பாடல் இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இதில் நாலடியாரில் வந்து எழுத்தின் வனப்பே வனப்பு அப்படின்னு ஏலாதி சொல்லுது. அதே இது கல்வி அழகே அழகுன்னு நாலடியார் சொல்லுகிறது. இது போன்ற அரிய செய்திகள் நிறைந்த நூல் தான் நம்மளுடைய ஏலாதி அப்படிங்கிற நூல். எடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் குறிப்புகளாக எடுத்து வைத்து படியுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். தேர்வுக்கான இணைப்பு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன். அதே மாதிரி குழுவில் இணைவதற்கான இணைப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குழுவில் இணைந்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள்.